திரும்பவும் மார்னிங் வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க பார்வதி. அவங்களும் கமருதனும் சேர்ந்து வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து திருப்பியும் கூப்பிட்டு மைக் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 டேஸ் பேக் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மைக்கை மறைச்சி வச்சு பேசுகிறீங்க தப்புன்னு சொல்லி கோவப்பட்டிருப்பாரு பிக் பாஸ். திரும்பவும் நேற்று நைட் என்னாச்சுன்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பார்வதி வந்து மைக்கை மறந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு மைக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. உடனே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மைக் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்துட்டு சபரி முன்னாடி வச்சுட்டு கேமரா முன்னாடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் எனக்காக ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி மட்டும் மைக் போடாமல் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா 30 மினிட்ஸ் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சபரி கேட்குறாரு. உடனே இல்லை 30 மினிட்ஸ் எனக்காக வேணும், அது மீ டைம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 30 மினிட்ஸில் உன் கூட யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது யார் கூட பேசுகிறதுக்காக உனக்கு மைக்கெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே பார்வதி வந்து அப்படி சொல்லலை, எனக்குன்னு ஒரு டைம் வேணும்ல அதுக்காக தான் அப்படின்னோடனே சபரி சொல்கிறாரு, இது பிக் பாஸ் வீடுமா, உனக்குன்னு டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிரியும் அரோராவும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இப்போவும் மார்னிங்கும் மாட்டியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.